So we have been discussing about the practical program. First program ஆக்சுவலாக கொடுத்த ப்ரோக்ராம் வந்து ஃபிபோனாசி சீரீஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ட்டு நேற்றே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தோம். The terms of the Fibonacci series, actually, if you don't mention the starting two terms, you need minimum two terms to generate the third term onwards. மூணாவது டேர்ம்லேருந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு இன்புட்டாக வந்து நீங்கள் எத்தனை டேர்ம்ஸ் வந்து ஜெனரேட் ஆகணும் அப்படின்றத இன்புட் வாங்கிக்கிறீங்க. தட் ஐம் கோயிங் டு டேக் இட் as n. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் கிவிங் த வேல்யூ ஆஃப் n as 10, இன்புட்டாக வந்து இது வந்து இன்புட்டு இந்த இன்புட் வந்து n is equal to 10 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா, வாட் ஷுட் ஹேப்பன் வித்தின் த ப்ரோக்ராம், என்ன வந்து நடக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அவுட்புட்டாக வந்து என்ன வரணும் அப்படின்றத நம்ம அதையும் வந்து பார்க்க போகிறோம். அவுட்புட் என்ன வரணும்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். If you don't mention, if the starting terms of the Fibonacci series are not mentioned, it has to be considered as 0 and 1 தான். ஸோ 0ன்றது மொதல் டேர்மு, 1ன்றது செகண்ட் term of the Fibonacci series. The third term is obtained by adding the previous two terms, that is the first and the second term. So first term second term வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து third term வந்து கிடைக்கும், which is actually equal to 1. அப்புறம் எனக்கு வந்து அதுக்கு அடுத்தடுத்த டேர்ம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். இந்த 1 and 1 வந்து ஆட் பண்ணும்போது ஐ கெட் 2. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இன் ஜென்ரல் வந்து நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, nth term of the Fibonacci series எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, n-1th term, n-1th டேர்மையும் n-2th டேர்மையும் ஆட் பண்ணணும். n-1th டேர்மையும் n-2th டேர்மையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து nth டேர்ம் வந்து கிடைக்கும். அதாவது இப்போ எனக்கு 10th டேர்ம், 10வது டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஆட் த n-1th டேர்ம்னா என்னது, 9th டேர்மு ப்ளஸ் 8th டேர்ம். ஓகே, ஸோ இதான் ஆக்சுவலாக வந்து ஃபிபோனாச்சி சீரிஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஐடியா. இதை ப்ரோக்ராமாக கொண்டு வரும்போது இதை ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் ஆக்சுவலாக வந்து அங்கே வேலைக்கு ஆகாது. அங்கே வேறு ஏதாவது நம்ம ஒரு குறுக்கு வழி மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அது வழியாக தான் வந்து ஆக்சுவலாக வந்து எழுதணும். So the next term is computed as 1 plus 2, which is equal to 3. The next term is computed as 2 plus 3, which is equal to 5. So n வந்து 10 அப்படின்னா you must generate 10 terms. So this is first, second, third, 4, 5, 6. This is 7, 8, 9. அண்ட் ஃபைனலாக வந்து 34 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ டோட்டலி தெர் ஆர் 10 terms. திஸ் மஸ்ட் பி மை அவுட்புட். இதுதான் வந்து எனக்கு அவுட்புட்டில் வந்து வரணும். இஃப் ஐ கிவ் த இன்புட் as 10, இன்புட் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி வரணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராம், இதுதான் வந்து ப்ராப்ளம். இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமாக எழுதி இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஐடியா அப்படின்னா, n வேல்யூ இன்புட்டாக வாங்கிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறேன். a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், b அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அண்ட் c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு அசைன் த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து தட் இஸ் நோன் வேல்யூ. இல்லை, எல்லா ஃபிபோனாச்சி சீரிஸ்க்கும் ஸ்டார்டிங் வந்து 0ன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் ஏல அசைன் பண்ணிக்கிறேன். பியில் வந்து நம்ம 1 வந்து அசைன் பண்ணிப்போம். அசைன் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, வி ஹவ் டு கேல்குலேட் சி வந்து கேல்குலேட் பண்ணணும். சி வந்து கேல்குலேட் பண்ணும்போது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, ஏவையும் பியையும் ஆட் பண்ணி தான் வந்து சி கேல்குலேட் பண்ணணும். ஸோ சி இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தான். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. யூ வில் பி கெட்டிங், இங்கே ஏவை பிரிண்ட் பண்ணிடுறோம், பியும் வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஏ ப்ளஸ் பி கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்குது. ஸோ சிஏவும் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் 0 பிரிண்ட் ஆகிடுச்சு, இந்த 1 பிரிண்ட் ஆகிடுச்சு, திஸ் ஒன் இஸ் ஆல்சோ பிரிண்டட். நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு ஹேவ் திஸ். இப்போ எனக்கு வந்து இது ஏவாக இருந்தது, இது பியாக இருந்தது, ஏயும் பியும் ஆட் பண்ணி சி கண்டுபிடிச்சேன், இது வந்தது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஏ எனக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் இது ஏவாக இருக்கணும், இது பியாக இருக்கணும், புது சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி
இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு சி கிடச்சிது. அதே மாதிரி இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணி எனக்கு புது சி வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கணும். கிடைச்சது அப்படின்னா வந்து இந்த 2 வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ பி வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணுறோம், சி வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறோம். அதான் இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும். பி வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணுறோம். ஓகே, பி வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணுறோம், சி வேல்யூவை பிக்கு, பி வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணணும், சி வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்ததில் ஸோ பி வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி, பி யூ ஹாவ் டு அசைன் இட் டு ஏ, பி தட் ஹேஸ் டு பி அசைன்டு டு ஏ. அதே மாதிரி சி வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா சி வேல்யூ ஷுட் பி அசைன்டு டு வாட், பி. இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப போய் இது ரிப்பீட்டடாக செய்ய வேண்டியது தான். இங்கே இப்படி போய் அடுத்த நியூ சி வேல்யூவை கேல்குலேட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த டிக் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணணும். யூ ஹாவ் டு பிரிண்ட் சி கண்டுபிடிக்கிறீங்க, பிரிண்ட் பண்ணுறீங்க. பிரிண்ட் பண்ணினதுக்கப்புறமா பி வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணிடுறீங்க, சி வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து யூ ஆர் கோயிங் ஹியர். பட் அந்த இங்கே போகும்போது நீங்கள் எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஐ வேல்யூவை செக் பண்ணிக்கிறீங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எனக்கு ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறீங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து லாஜிக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ப்ரோக்ராமும் வந்து எழுத போகிறோம். இட் ஹேஸ் டு கோ டு திஸ் லைன், இந்த லைனுக்கு வந்து போனோம். இது ரிப்பீட்டடாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஐ வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னாக இருக்கிற வரைக்கும், இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கிற வரைக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எனக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும். ஒன்ஸ் இஃப் திஸ் கண்டிஷன் டர்ன்ஸ் அவுட் டு பி ஃபால்ஸ், இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா லூப் விட்டு வெளியில் வந்து யூ கேன் ஸ்டாப் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். இவ்வளோ தான் வந்து இதனுடைய லாஜிக். இதை நம்ம ஆக்சுவலாக ஒரு ஃபார் லூப்பில் போட்டு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபார் லூப்பில் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வில் ட்ரா த ஃப்ளோ சார்ட் ஆல்சோ ஃபார் திஸ். ஸோ இப்போ என் வேல்யூ வந்து இன்புட் ரஃபாக தான் வந்து போட போகிறேன். ஸோ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். என் வேல்யூ வந்து ரீட் பண்ணுறீங்க. என் வேல்யூவை ரீட் பண்ணினதுக்கு அப்புறமா you are going to initialize the values of a and b to 0 and 1. a is equal to 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறீங்க, b is equal to 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலியமா a and b வேல்யூஸை நம்ம பிரிண்ட் கூட வந்து பண்ணிடலாம். அசைன் பண்ணின உடனே யூ கேன் ஆல்சோ பிரிண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a and b. பிரிண்ட்டு ஏ, பிரிண்ட்டு ஏ கமா பி. இது வந்து ஃப்ளோ சார்ட் அப்படின்றதுனால ரஃபாக வந்து வரைகிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன செய்கிறோம் அப்படின்னா ஐன்னு ஒரு லூப் வேரியபிள் வந்து எடுத்துக்கிறோம். ஐயோடைய ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1. இதை நான் ஃபார் லூப்பில் போட போகிறதுனால ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஃபார் ஹியர் இட் செல்ஃப். ஃபார்னு போட்டு ஐ வேல்யூவை 1ன்னு வச்சுக்கிறோம். ஐ இஸ் இனிஷியலி இஸ் ஈக்குவல் டு 1. I must be less than or equal to n for the loop to continue. loop வந்து எனக்கு திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும்னா I வந்து less than or equal to n இருக்கணும். I should be incremented by 1. I வந்து 1 வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ப்ரோக்ராமை இப்படி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் நாட் நெசசரி. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். எழுதி அனுப்பிச்சவங்கெல்லாம் வேறு மாதிரி தான் எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்க. நான் இப்போ உங்களுக்கு வேறு மாதிரி காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ வித்தின் த லூப் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் சி. சி இஸ் ஈக்குவல் டு a + b. ஐயை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஐ வந்து சும்மா தான் கவுண்டிங் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம ஐயை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் கம்ப்யூட்டிங் த வேல்யூ ஆஃப் சி யூ கேன் பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் சி. யூ கேன் பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் சி. பிரிண்ட்டுன்னு போட்டு சியை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். சியை வந்து பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸை அப்படியே ஏவோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம், பியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு சி. புதுசாக கேல்குலேட் பண்ணின சி வேல்யூ எனக்கு பிக்கு போகணும். ஆல்ரெடி பியில் இருந்த வேல்யூ எனக்கு ஏக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நியூ சி வேல்யூவை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ சி இதோட எனக்கு வந்து லூப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஐ வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் தான் அது. அதனால் இது இங்கே நம்ம நெக்ஸ்ட் ஐ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லூப்.
நெக்ஸ்ட் ஐ வேல்யூ நெக்ஸ்ட் ஐ வேல்யூனா ஐ வேல்யூ அடுத்த ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லையா அது. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒன்றுமே இல்லை, ஸ்டாப் மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க, அப்படி இல்லைன்னா வந்து ட்ரை ரன் பண்ணினீங்க அப்படின்னாலே வந்து தெரியும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ நவ் இஸ் ஐம் கோயிங் டு ட்ரை ரன் த கோடிங் அண்ட் ஷோ யூ. ஸோ இப்போ இதை ட்ரை ரன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லா வேரியபிள்ஸையும் வந்து போட்டு இந்த இடத்துல டேப்லேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து n அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் a யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து b யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் c யூஸ் பண்ணியிருக்கோம், தென் வாட் எல்ஸ் i யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் இல்லையே, இது நெக்ஸ்ட் ஐன்னு போட்டிருக்கேன். அதாவது ஃபார் லூப் முடியுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே நெக்ஸ்ட் ஐ வேல்யூ, நெக்ஸ்ட் லூப்போடைய அடுத்த வேல்யூ, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்காக நெக்ஸ்ட்னு போட்டிருக்கேன். திஸ் இஸ் நாட் அ வேரியபிள் நேம். எப்போதுமே நம்ம ஃப்ளோ சார்ட் வரைகிறப்ப ஃபார்னு போட்டோம்னா அந்த ஃபார் லூப் முடிகிற இடத்த நம்ம சொல்கிறதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சில பேர் நெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளையும் யூஸ் பண்ணி வந்து செஞ்சுருந்தீங்க. பட் நான் அது சிம்பிளாக ஏபிசின்னு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருந்தீங்க, N1ன்னு எடுத்திருந்தீங்க, N2ன்னு எடுத்திருந்தீங்க, அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு எடுத்திருந்தீங்க. அதை நான் சிம்பிளாக ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ ட்ரை ரன் பண்ணுறோம். ட்ரை ரன் பண்ணும்போது பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து யூ ரீட் த வேல்யூ ஆஃப் என் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கிவிங் இட் அஸ் 10 வந்து இன்புட் என் வேல்யூ இன்புட் கொடுக்குறேன். அடுத்தது ஐம் மேனுவலி அசைனிங் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. மேனுவலாக ஏ அண்ட் பி வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணுறோம், பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உடனே என்ன செஞ்சிடுறேன், பிரிண்ட்டும் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு 0 பிரிண்ட் ஆகிடுது, 1 ஏ அண்ட் பியை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். லூப்புக்கு வெளியில் அந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை மட்டும் லூப்புக்கு வெளியில் பிரிண்ட் பண்ணுறேன். தேர்ட் வேல்யூலேருந்து நான் வந்து எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போவே பாருங்களேன், ட்ரை ரன் பண்ணும்போதே ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை நான் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிட்டதுனால இங்கே தேர்ட் வேல்யூலேருந்து தான் நம்ம இங்கே லூப்பை ஜெனரேட் பண்ணுறோம். அதனால் இப்போ ஐ வேல்யூ இங்கே என்னென்னு இருக்கணும், எடுத்து 1ன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னென்னு இருக்கணும், 3ன்னு இருக்கணும். ஓகே, why 3? Because already before the loop itself, before entering into the loop itself, I have printed the values of a and b. அதனால் இப்போ இந்த லூப் உள்ளார வர்றோம். லூப் உள்ளார வந்து தேர்ட் வேல்யூவை, ஸோ ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூவே நான் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 3. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, the condition is true. 3 is less than or equal to n, condition true அப்படின்றதுனால c கால்குலேட் பண்ணுறோம். c is equal to a plus bன்னு, a plus b போட்டோம் அப்படின்னா c வேல்யூ என்ன கிடைக்கும், எனக்கு 1ன்னு கிடைக்குது. அப்புறம் என்ன செய்கிறோம், சியை பிரிண்ட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் இந்த 1 நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணினதுக்கு அடுத்தது என்ன செய்கிறோம் பாருங்கள், a is equal to b and b is equal to c, which means you are assigning the value of b to a and the value of c to b. Assigning the value of b, bயில் வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது, that is assigned to a அப்படின்னா இங்கே 1 ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சுருக்கோம், b is equal to c, that is b will take the value of c, b will take the value of c. cயில் already you have 1 here and that 1 comes here. Okay, already the value of b is also 1, which is overwritten by the same value. Next I அப்படின்னா I have to increment the value of I அப்படின்னு சொல்லி அர்த்தம். So the next value of I is what? Now 4. இப்போ என்ன நடக்கும், c is equal to a plus b அப்படின்னு திரும்ப கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் பண்ணும்போது 1 plus 1, what is 1 plus 1? And that is assigned to c. So 1 plus 1 is 1, 1 plus 1 is 2, that is assigned here. ஓகே, அடுத்தது we are printing the c value. ஸோ c value print பண்ணும்போது this 2 is also printed. இந்த 2 வந்து இப்போ எனக்கு print ஆயிடுது. print ஆனதுக்கப்புறம் a is equal to b and b is equal to c. a is equal to b னா இந்த 1 வந்து எனக்கு இங்கே வந்துடும். b is equal to c னா c இந்த 2 வந்து எனக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நெக்ஸ்ட் c வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் c வேல்யூ வந்து என்னது, 1/3. ஸோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் சி வேல்யூ கால்குலேட் இன்க்ரிமெண்ட் போகணும். ஓகே ரைட், இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சி வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். சி வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டும் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா திஸ் 2 ஷுட் கம் ஹியர், திஸ் 3 ஷுட் கம் ஹியர். ஓகே,
அதுக்கப்புறம் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஐ பிகம் 6, 6 less than or equal to 10, the condition is true. Calculate the next C value, 2 plus 3 which is equal to 5 and print the value. So 5 is printed. After printing the value, 3 comes here, 5 comes here, and the loop is incremented. So now this becomes a 7. Calculate the value of C. It is now 8. So இப்போ 8ஐயும் print பண்ணுறோம். After printing, A is equal to B, B is equal to C. A is equal to B ன்னு போடுறது மூலியமா எனக்கு 5 வந்து A takes the value of 5 and B takes the value of 8. Next I value means I is incremented. Now the value of I is 8. 8 is also less than or equal to 10. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது மூலியமா I get what? 13. ஸோ 13ஐயும் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். 13 வந்து பிரிண்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் யூ ஜஸ்ட் அசைன். ஸோ 8 இங்கே வந்துடும், 13 இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ வேல்யூ நவ் திஸ் 8 நவ் பிகம்ஸ் வாட் 9. 9 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. Adding the value of A and B and storing it in C. So C's new value will be 21. After calculating the value of C, you print the value of C. Print பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்ஸ் அகைன் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி இங்கே இது வந்து ஏக்கு வந்து 13, அதுக்கப்புறம் B will take 21. நியூ C அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இன்க்ரிமெண்டேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ திஸ் நவ் பிகம்ஸ் 10. 10 less than or equal to 10, the condition is true அப்படின்றதுனால அது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் புது C வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது now this becomes what 34. 34 நான் வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடுறேன். 34 பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ 34 வந்து பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா ஐ 34 பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஏ வந்து ஒன்ஸ் அகெயின் 21 ஆகும். பி வந்து வில் டேக் த வேல்யூ ஆஃப் சி, அதாவது 34 ஆகும். ஐயும் 11 ஆகும். ஐ ஆல்சோ வில் பிகம் 11. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். 11 யோசிச்சு சொல்லுங்க. 11 less than or equal to 10, true or false? True. False. 11 less than or equal to 10 is false. False அப்படின்றதுனால இது வந்து எங்கே போயிடும்? ஸ்டாப்புக்கு போயிடும். goes to stop. Okay. So that's all. So the 10 values are printed. புரிஞ்சுச்சா எப்படி ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? புரிஞ்சுது சார். Okay. Yes sir. Okay. Yes, so sir. you have to understand this program. The simple thing is you yourself must try run. இப்போ நான் வந்து 10 வேல்யூ எடுத்து எப்படி நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொன்னனோ அதே மாதிரி if you want to understand any program you have to dry run the program to understand. Okay. ஸோ இப்போ நான் ஃப்ளோ சார்ட்டாக போட்டுட்டேன். You can even take down this flow chart because you have to draw it for your record also. ஸோ அதனால் இதை நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. இப்போ draw this in your notebook. இதை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா வேறு விதத்தில் இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரெண்டு டெக்னிக்கில் வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். ஒன்று இப்போ நான் ஃப்ளோ சார்ட் போட்ட அந்த டெக்னிக்கு, இன்னொன்று அதை விட லைன்ஸை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு டெக்னிக்கும் வந்து இருக்குது. ஸோ வாட் ஆர் த ஜஸ்ட் ரீகால் உங்கள் மைண்டில் இப்போ வந்து ஓடிட்டுருக்கணும் ப்ரோக்ராம். இங்கன்னா டிக்ளரேஷனில் வந்து என்னென்னலாம் வரணும்? இன்புட் வாங்குறதுக்கு n அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அப்புறம் வந்து ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு A அண்ட் B, கரண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு Cன்னு ஒரு வேரியபிள், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் த லூப் வேரியபிள். அதுக்கப்புறம் யூ ஹேவ் பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட், என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு ஸ்கேனப் வழியாக இன்புட் வாங்குறீங்க. %d %n வேல்யூவாக இன்புட்டாக வாங்கிக்கிட்டு ஃபார்லாம் கிடையாது, இனிஷியலாக பண்ணணும். என்னென்னலாம் பண்ணணும் சொல்லுங்கள். A ஈக்குவல் டு என்ன? 0. A ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறோம். B ஈக்குவல் டு என்ன வச்சுக்கிறோம்? 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் A வேல்யூ B வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் த ஃப்ளோ சார்ட். நீங்கள் வரைஞ்சிருக்கிற ஃப்ளோ சார்ட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். நானும் வந்து திருப்பி கொண்டு வராங்க பாருங்கள். வேல்யூவை ரீட் பண்ணிட்டோம். ரீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து A வேல்யூவையும் B வேல்யூவையும் அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ண அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் பிரிண்ட் தான் பண்ணுறேன். A வேல்யூவும் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை லூப்புக்கு வெளியிலேயே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் 2 %d போட்டுக்கிறேன். %d அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் A, B வேல்யூவையும் B வேல்யூவையும்
வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ வி ஸ்டார்ட் அ ஃபார் லூப் ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 sir. என். எஸ், ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை பிரிண்ட் பண்ணிட்டோம். தேர்ட் டேர்ம்லேருந்து தான் வந்து லூப்பில் பண்ணுறோம். அதனால் ஐ இஸ் ஈக்குவல் டு 3 ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னு போட்டுட்டு ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இன்க்ரிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா லூப் உள்ளார வந்து என்ன செய்கிறோம், we have to write it as a compound statement. அதனால் கம்பல்சரியாக அந்த curly braces அவசியம். why compound statement? we have some 3 or 4 statements to be executed within the loop. ஸோ அதனால் they must be enclosed within curly braces. ஸோ c வேல்யூ calculate பண்ணுறோம். c is equal to a plus b அப்படின்னு சொல்லி c வேல்யூவை calculate பண்ணுறோம். calculate பண்ணி முடிச்சதுக்கப்புறமா c வேல்யூவை பிரிண்ட்டும் பண்ணிடுறோம். print of percentage d அப்படின்னு சொல்லி வந்து பிரிண்ட்டும் வந்து பண்ணிடுறோம். கம்மா என்ன பிரிண்ட் பண்ணுறோம், சி வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ், அதான் ஏ அண்ட் பி தான் வந்து ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல. புது சி வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா we have to a will take the value of b, b will take the value of c. அவ்வளோதான், b will take the value of c and the loop has to continue. Coding is over. ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது மிஸ்டேக் வராது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஐ கெட் த 5 டேர்ம்ஸ். உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியுது இல்லையா ஸ்க்ரீனில்? ஐ cannot யூஸ் மை மவுஸ் டு ஷோ த ஆன்சர். திரும்ப வந்து அதிகமான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். Ctrl F9. ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இப்போ நான் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஐம் கெட்டிங் 10 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபிபனாசி சீரீஸ். வில் ட்ரை வித் ஒரு 25 டேர்ம்ஸ் வரைக்கும் எனக்கு ஃபிபனாசி சீரீஸில் உள்ள டேர்ம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா. இஸ் திஸ் ஆன்சர் ரைட்டு? 25 டேர்ம்ஸ் போட்டேன். 25 டேர்ம்ஸ் போட்டு தான் என்ன பிரச்சனை வச்சு பார்த்தீங்களா? இஸ் திஸ் ரைட்? 25 டேர்ம்ஸ் முதல்ல வந்திருக்கா? கொஞ்சம் இப்போ 25 டேர்ம்ஸ் வந்திருக்கு, பட் கரெக்டாக வந்திருக்கா? 24 டேர்ம்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. 25th டேர்முக்கு என்னாச்சு? why is it like this? அதான் அந்த 24 டேர்ம்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. வாட் ஹேப்பன் டு த 25th டேர்ம்? மைனஸ் சைனோட வந்திருக்கு சார். அதுதான் ஏன்னு கேட்குறேன். இதெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியணும். ஏன் இப்படி வந்திருக்கு? ப்ரோக்ராமில் லாஜிக் மிஸ்டேக்கா? லாஜிக்லலாம் மிஸ்டேக் இல்லைல்ல. இப்போ பெரிய வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு தப்பாக வருது. ரீசன் வந்து ஒன்றும் கிடையாது, பெரிய ரீசன் கிடையாது. என்ன அப்படின்னா 25th டேர்ம் என்ன வரணும் யாராவது சொல்ல முடியுமா? 24 டேர்ம்ஸ் கரெக்டாக வந்துருச்சு, 25th டேர்ம் மட்டும் எனக்கு தப்பாக வந்திருக்கு. ஆக்சுவலாக 25th டேர்ம் என்ன வரணும்? கேன் எனிஒன் டெல் மீ? 24th டேர்மையும் 23rd டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 463 என்ன வந்தது? 46368. You got this one. 46368. 46368. என்ன ப்ராப்ளம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? எதனால் இது வந்து இதாக வராமல், இந்த நம்பராக வராமல் ஏதோ ஒரு நெகட்டிவ் வேல்யூ எதனால் வந்திருக்குன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? 24 வேல்யூஸ் கரெக்டாக வந்துருச்சு. வாட் ஹேப்பன் டு த 25th வேல்யூ? தப்பாக இருக்குன்னா எல்லா வேல்யூவும் தானே தப்பாக வரணும். வாட் ஹேப்பன் டு த 25th வேல்யூவில்? சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் த இன்டீஜர் டேட்டா டைப்? இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ என் ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும். இன்டீஜர் டேட்டா டைப் கேன் ஸ்டோர் நம்பர்ஸ் இன் த ரேஞ்ச். அதிகபட்சமாக அதில் எந்த நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும்? 32,767 வரைக்கும் தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இந்த நம்பரும் என்ன நம்பர்? 46,000 சம்திங் போயிடுச்சு. 46,300. அதனால் அது ஏதோ ஒரு கார்பேஜ் வேல்யூன்னு சொல்கிறத விட அந்த வேல்யூ வந்ததுக்கு வேறு ஒரு ரீசன் இருக்குது. பட் அதை நான் இப்போ சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பல. ஆனால் ஏன் அது தப்பான ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு தெரியுதா? பிகாஸ் நம்ம வந்து இந்த எல்லா வேரியபிள்ஸையும் என்ன டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்? இன்டீஜர் டேட்டா டைப். இன்டீஜர் டேட்டா டைப்புக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அது 2 bytes தான் மெமரியில் ஆக்குபை பண்ணுது, விச் இஸ் 16 bits. ஸோ 16 bitஸால் அதிகபட்சமாக -32,768 ப்ளஸ் 32,767 இந்த ரேஞ்ச்குள்ளார மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ ஆனால் இது வந்து திஸ் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த ரேஞ்ச் இல்லை. 46,368ன்றது திஸ் இஸ் அவுட் ஆஃப் திஸ் ரேஞ்ச். இன்டீஜர் ரேஞ்சை விட்டு
வெளியில் இருக்குது. பட் வாட் யூ கேன் டூ இஸ், இதை வந்து நான் டேட்டா டைப்பை மாற்றாமலே எனக்கு இந்த ரேஞ்சை டபுள் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு நெகட்டிவ் வேல்யூஸே வேண்டாம், ஐம் கோயிங் டு ஸ்டோர் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு டேட்டா டைப் மாடிஃபயர் ஒன்று யூஸ் பண்ணணும். அந்த டேட்டா டைப் மாடிஃபயர் வந்து என்னது, திஸ் ஒன். வாட் இஸ் திஸ்? அன்சைன்டு யூஸ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸை யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் தான் இப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த இதுவே தேவைப்படும், டேட்டா டைப் குவாலிஃபயர். அப்படி ஒருவேளை இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, ஏபிசி எல்லாத்தையும், என் அப்படியே இருக்கட்டும், ஐ அப்படியே இருக்கட்டும், ஏபிசியை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, தே கேன் பி டிக்ளேர்ட் as லாங் இன்டீஜர். லாங் இன்டீஜருடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகம், 10 டிஜிட் நம்பர் வரைக்கும் கூட அதில் ஸ்டோர் பண்ண முடியும். லாங்குன்னு போட்டு ஏ கமா பி கமா சி அப்படின்னு போட்டு இப்போ நீங்கள் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 25. சார் லாங்னு யூஸ் பண்ணாங்க மாத்தினாங்க சார். லாங்குன்னு யூஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் டி போடக்கூடாதுல்ல, எல்டின்னு போடணும். எஸ் சார். லாங் டெசிமல் இன்டீஜர். ஓகே ரைட். ஆல்ட் எஃப் போட்டு இதை ரன் சார் பண்ணுறோம். ஏபிக்கும் சார். எங்கம்மா ஏபியா, அது நம்பர் ஏ ஏ சரி ஓகே விடுங்க போட்டுக்கலாம். எல்டி ஓகே, அது ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் தானே ஏபி, அப்போ 0 தானே இருக்குது, 0ன்றது சின்ன நம்பர் தானே, அதனால லாங் தானே சார் கொடுத்துருக்கோம். இல்லை அது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வேல்யூ எனக்கு டெசிமல் இன்டீஜர் இல்லை, 0ன்றது ஒரு டெசிமல் இன்டீஜர் தானே, அது ஆஸ் இட் இஸ். வேல்யூ பெருசாக பிரிண்ட் பண்ணணும்னா அங்கே வந்து எல்டி அப்படின்ட்டு போடணும். சரி ஓகே, எனிவே நோ ப்ராப்ளம் இன் இட். இப்போ நீங்கள் இப்போ திரும்ப வந்து நம்ம இதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது இப்போ நான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 25 கொடுக்குறேன். ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா, 46,330. 25th நம்பரும் கரெக்டாக வந்ததா? இப்போ தெரியுதா, இந்த இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேட்டா டைப் கூட தட் மேக்ஸ் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இன் வாட் சர்டன் டைப் ஆஃப் இன்புட்ஸ். ஒரு சில இன்புட்ஸுக்கு நம்ம அந்த டேட்டா டைப் கூட நம்ம முக்கியம் அப்படின்றது இதுலேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் பெரிய வேல்யூ கொடுத்து பார்ப்போமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 50 கொடுப்போம். ஓகே 50 கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. எனக்கு வந்து 47 வேல்யூஸ் கரெக்டாக, 48, 49, 50th வேல்யூ வரைக்கும் 47 வேல்யூஸ் எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. 47 வேல்யூஸ் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. 47 வேல்யூஸ் ஓகே, லாஸ்ட்டு 3 வேல்யூஸ் மட்டும்தான் வந்து எனக்கு தப்பாக வந்திருக்கு. ஓகே இதையும் நான் ஓகே, நான் 50 டேர்ம்ஸுக்கு என்னால் ஃபிபனாச்சி சீரிஸ் கண்டுபிடிக்க முடியலையா, அதுக்கே வந்து சி லாங்குவேஜில் பவர்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு கேட்டால், ஸ்டில் யூ ஹாவ் டு டியூன் யுவர் டேட்டா டைப்பை தான் நீங்கள் இன்னும் வந்து ட்வீக் பண்ணி ஆகணும். லாங்கையும் சைண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். லாங் அன்சைன்டு, சைன்டு இல்லை, லாங் அன்சைன்டு இன்டீஜர் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த ப்ராப்ளமும் இப்போ எனக்கு சால்வ் ஆகிடும். ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 15 கொடுக்குறோம். ஓகே ஸ்டில் இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. லாங் அன்சைன்டுன்னு போட்டால் கூட எனக்கு இந்த மாதிரி தான் வருது. சரி, அதனால் அவ்வளோ பெரிய வேல்யூஸ் வந்து இன்புட்டாக இதில் சீல கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஓகே ரைட், இந்த ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டீங்களா? ஆல் ஆஃப் யூ? எஸ் சார் நோ? எஸ்ன்னா அடுத்தது இதை வேறு மாதிரி எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். வேறு மாதிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் என்னென்னா இந்த இடத்துல வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணது ஒரு லைனு, வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணது வேறு ஒரு லைனு. அப்படி இல்லாமல் டிக்ளேர் பண்ண அதே இடத்துலையே நான் வந்து வேல்யூஸையும் அசைன் பண்ணலாம். ஸோ அப்படி செய்யும்போது A இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிட்டு B இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு பண்ணலாம். இதை விட நான் இந்த பிரிண்ட்எஃபை கூட வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இன்னமும் ஒரு வழி இருக்குது. இதையும் கூட நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வேல்யூ 1லேருந்தே கூட நான் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஏக்கு வந்து -1 ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிக்கோங்க, பிக்கு வந்து 1 அசைன் பண்ணிக்கோங்க. ஏக்கு வந்து -1 அசைன் பண்ணிக்கோங்க, பிக்கு வந்து 1 அசைன் பண்ணிக்கோங்க. இந்த லாஜிக் கரெக்டாக வருமா பாருங்கள். ஏக்கு -1 அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்போ ஃபஸ்ட்டு சி கேல்குலேட் பண்ணும்போது -1 + 1. வாட் இஸ் -1 + 1? 0. அப்போ 0 பிரிண்ட் ஆகிடும். 0 பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைனில் பி வேல்யூ ஏக்கு அசைன் பண்ணுறோம், சி வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறோம்.
இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மேட்டு. இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 10 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி போடும்போது ஐம் கெட்டிங் த ஆன்சர் லைக் திஸ். கரெக்டாக 10 டேர்ம்ஸ் வந்து வருது. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூவை கொஞ்சம் நான் ட்வீக் பண்ணிக்கிட்டேன். அதாவது இனிஷியலாக ஏக்கு அசைன் பண்ணுற வேல்யூ பிக்கு அசைன் பண்ணுற வேல்யூவை கொஞ்சம் லைட்டாக வந்து மாற்றிக்கிட்டேன். எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா, ஏக்கு வந்து -1 அசைன் பண்ணியிருக்கிறேன், பிக்கு வந்து 1 அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் -1ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும். 0 அப்போ தான் எனக்கு வந்து கிடைக்கும். அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். இது புரிஞ்சுதா? எனக்கு அனுப்பிச்சவங்க இந்த மாதிரி அனுப்பல, வேறு மாதிரி தான் அனுப்பிச்சிருந்தீங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ எ நைஸ் லாஜிக். என்ன நிக்கலா, கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். இது புரியுதா நிக்கலா? எஸ் சார். -1 +1 அசைன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம சி கண்டுபிடிக்கிறோம். சி கண்டுபிடிக்கும் போது ஏயும் பியும் ஆட் பண்ணி தான் சி கண்டுபிடிக்கிறோம். அப்போ -1ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு கிடைச்சிரும். அப்புறம் நான் ஏ வேல்யூவை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஏ வேல்யூவை எப்போதுமே நம்ம டிஸ்கார்ட் தான் பண்ணுறோம், இக்னோர் பண்ணுறோம். பி வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணிடுறோம், அப்புறம் சி வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ டேக் டவுன். நீங்கள் ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் நம்ம வந்து ஃபைனலாக வச்சுக்க போகிறோம் ரெக்கார்டுக்கு. இதில் உங்களுக்கு புரியாத லைன்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த சிஎல்ஆர் எஸ்சிஆர்னு ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கிறேன், இந்த இடத்துல கெட் சிஹெச்னு போட்டிருக்கேன். இது ரெண்டும் யூஸ்வலாக நம்ம அந்த ஆன்லைன் ஜிடிபி கம்பைலரில் ரன் பண்ணும்போது இந்த 2 லைன் போட மாட்டோம். ஏன்னா அது விண்டோஸ்குள்ளே இருக்கிறதுனால. இது நான் இப்போ MS-DOS அப்படின்ற அந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டேன். வந்ததுனால இங்கே எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இங்கேயும் அவுட்புட் பின்னாடியும் தான் தெரியும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கணுன்றதுக்காக இந்த கெட் சிஹெச்சை வந்து நான் இந்த இடத்துல கீழே வந்து யூஸ் பண்ணுறேன். சிஎல்ஆர் எஸ்சிஆர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து இன்புட்டே வாங்கணும் அப்படின்றதுனால சிஎல்ஆர் எஸ்சிஆர் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இந்த ப்ரோக்ராமிங் லாஜிக் வந்து இதுக்குள்ளார தான் வந்துருக்கு. எல்லாமே இதுதான் ஆக்சுவலாக லாஜிக் apart from the variable declaration. Any doubt in this program? நோ சார். நோ சார். Okay, No, sir. okay, right. We will move to the next question. இது இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன், வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. ஒரு நம்பர் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் இப்போ அதை பேஸ் பண்ணி வேறு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, செகண்ட் நீங்கள் மற்றதெல்லாம் விடுங்க, பிரிண்ட் n ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு இன்புட் எ நம்பர். ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக வாங்கணும். n மேபி த நம்பர் மேபி என்னே வந்து இருக்கலாம். n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து நீங்கள் இன்புட்டாக வாங்கணும். அந்த n வேல்யூவை இன்புட்டாக வாங்கிட்டு அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் இஸ் அ ப்ரைம், இந்த நம்பர் இஸ் நாட் எ ப்ரைம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் செய்யணும். செய்யலாமா? எழுதிக்கிங்க, கொஷின் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு டேக் டவுன் த கொஷின், ரைட் அப் சி ப்ரோக்ராம். இதுவும் சிம்பிள் சி ப்ரோக்ராம்ஸில் தான் வருது. என்னாச்சு? ஓகே, ரைட் C program. This is the 35th program, I think. Homework program, 35th program. Write a C program to check whether a given number is prime or not. Prime number இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Do you know what a prime number is? Prime number அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இப்போ இது வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். என்ன இன்புட்டாக கொடுக்குறேன், என்ன வந்து அவுட்புட்டாக வேணும். ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன், அவுட்புட் வந்து என்ன வேணும் அப்படின்னா ப்ரைம். அந்த நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா ப்ரைம்னு வரணும், இல்லைன்னா நாட் ப்ரைம், நாட் ஏ ப்ரைம் ஆர் நாட் ப்ரைம் அப்படின்னு. இந்த 2 ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து வரணும். ஓகே, அவ்வளோதான். ஒரு நம்பர் நீங்கள் வந்து இப்போ 273 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரணும், நாட் ஏ ப்ரைம் அப்படின்னு சொல்லி வரணும். இன்புட் 17 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 17 இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆன்சர் வரணும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்புட். நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்து அதை ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம், when do you say a number is a prime number? இல்லை ப்ரைம் நம்பருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா உங்களால்? 1 2 3 5 1 2 3 4 5 7 1 2 3 5 7 11. சரி,
இப்போ எப்போ வந்து அதை ப்ரைம் அப்போ ஜென்ரலாக சொல்லுங்கள் வென் டு யூ சே நம்பர் இஸ் நம்ம ப்ரைம் எந்த நம்பரை கொடுக்குறோமோ அந்த நம்பராலையும் ஒன்னால என்ன சார் அந்த நம்பரை மல்டிபிள் பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ண வேற எந்த முடியுமா நம்பராலையும் மல்டிபிள் பண்ணக்கூடாது. சாரி, டிவைட். டிவைட் பண்ணுறதா ஐஸ்வர்யா டெல் மீ யுவர் ஆன்சர் வென் டு யூ சே நம்பர் இஸ் ப்ரைம் அந்த பிரைம் நம்பர் வந்து ம் அந்த நம்பர் வந்து வேற எந்த டேபிள்லயும் இருக்காம இருக்கும். ஐ மீன் தட் நம்பர் வில் நாட் பி table. present in any மல்டிப்ளிகேஷன் டேபிளா எஸ் சார். மல்டிப்ளிகேஷன் டேபிள்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது இன்னொரு ஹோம்ஒர்க் எழுதிக்கிங்க கொஞ்ச நேரம் மியூட் பண்ணுங்க இதையும் இது கொஞ்சம் சிம்பிள் ப்ரைம் நம்பரை விட இது கொஞ்சம் சிம்பிள் ஆக்சுவலாக நான் முன்னாடியே இந்த லூப்ஸ் நடத்தும் போது யூஸ்வலாக இதெல்லாம் கொடுக்குற எக்ஸசைஸ் தான் மறந்துட்டேன் ரைட் சி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ரைட் சி ப்ரோக்ராம் டு அக்செப்ட் a number and print its multiplication table up to 10 terms இந்த கொஷின் புரிஞ்சுதா ரைட் அ சி ப்ரோக்ராம் டு அக்செப்ட் a number and print its multiplication table up to 10 terms அப்படின்னா இதுவும் சொல்லி காமிச்சிடுறேன் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் இதுக்கும் ஒரு நம்பர் தான் வந்து நீங்கள் இன்புட்டாக வந்து கொடுக்குறீங்க n இன்புட்டாக கொடுக்குறோம் எனக்கு அவுட்புட்டில் என்ன வேணும் அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷன் அந்த இந்த எண்ணுன்ற அந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் டேபிள் 1லேருந்து 10 வரைக்கும் வந்து வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 அப்படின்ட்டு இன்புட்டாக n வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா மை அவுட்புட் ஷுட் பி லைக் திஸ் 1 ஸ்கூலில் இந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல 1 × 5 இஸ் ஈக்குவல் டு 5 2 × 5 இஸ் ஈக்குவல் டு 10 3 × 5 இஸ் ஈக்குவல் டு 20 என்ன 50. 3 × 5 = 15 4 × 5 is equal to 20 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 10 வரைக்கும் வரணும் 10 × 5 is equal to 50 ஸோ என்டர் என் நம்பர் அப்படின்னு சொல்லி இன்புட்டாக வாங்கணும் வாங்கிட்டு அந்த 5ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு 5th டேபிள் வரணும் 6ன்னு கொடுத்தா 6th டேபிள் 10ன்னு கொடுத்தா 10th டேபிள் 12ன்னு கொடுத்தா 12th டேபிள் 75ன்னு கொடுத்தா 75th டேபிள் வரணும் அதுக்கு நீங்கள் இப்போ லூப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால ஃபார் லூப் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் திஸ் இஸ் மோர் ஈஸியர் தேன் செக்கிங் வெதர் எ நம்பர் இஸ் ப்ரைம் ஆர் நாட் இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ஈஸி ஒரு நம்பர் ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறதை விட அது ஈஸி ஓகே இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா 36th ஹோம்ஒர்க்கை ஓகே ரைட் இப்போ நவ் டெல் மீ அவங்க சொன்னாங்க டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 0ன்னு வரணும் சார் 1ன்னு வரக்கூடாது சார் இல்லை இது நீங்கள் எதை சொல்கிறீங்க அதை சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் ப்ரைம் நம்பர் சார் ப்ரைம் நம்பரை நம்ம இன்னொரு நம்பரில் டிவைட் பண்ணினோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 வரணுமா சார் இன்னொரு நம்பர் 1ஆலையும் அந்த நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ணா ஆன்சர் வந்து 0ன்னு வரணும் சார் மற்ற எந்த நம்பரால நீங்கள் எந்த எஸ் அது பிரைம் நம்பர்னா அந்த நம்பர்லயே டிவைட் பண்ணாதான் முடியும் எஸ் ஸோ இங்கிலீஷில் சொல்லலாம்ல கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைம் நம்பர் வந்து தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல a number that is divisible by a prime number can be divisible by the same number sir. Nikila wants to say something. Yes, Nikila, come on. A number is divisible by itself. Any number is divisible by itself தான் அதனால எல்லா நம்பரையும் பிரைம் நம்பர்னு சொல்லிட முடியுமா முடியாது ஸோ ஆக்சுவல் டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்னா a number that is divisible only by one and itself இதுக்கு அர்த்தமே வேறு நீங்கள் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது எழுதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும் ப்ரைம் நம்பர்னால் வந்து என்ன அர்த்தம் a number that is divisible only பைன்றது ரொம்ப முக்கியம் அதால் மட்டும்தான் இந்த 2 நம்பரை தவிர வேறு எந்த நம்பரும் அதை டிவைட் பண்ணாது only by one and the same number that is by itself இப்போ 7ன்னு எடுத்துக்கிறீங்க 7 வந்து எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணோம் டேக் an example 7 and 1 7 எடுத்துக்கிறோம் அப்படின்னா 7 வந்து டிவைட் பண்ணுறது 1 வந்து டிவைட் பண்ணோம் இன்னொன்று 7/7 அப்படி போடலாம் அப்போ வேறு நடுவில் இருக்கிற வேறு எந்த நம்பர்ஸும் வந்து 7 டிவைட் பண்ணாது ஸோ யூ கேன் சே 7 இஸ் அ ப்ரைம் அப்படின்னு சொல்லலாம் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்
எப்படி வந்து ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறோம்? ஸோ அப்போ நீங்கள் இன்புட்டாக வாங்கணும். இன்புட்டாக வாங்கிட்டு நீங்கள் 2லேருந்து ஆரம்பித்து அந்த நம்பருக்கு நம்பர் வரைக்கும் n-1 வரைக்கும் அது அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் 0 வந்து ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் கூட அது ப்ரைம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு நம்பருமே டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 11 எடுத்துங்க. 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யுவர் லூப் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 to 10 எந்த ஒரு நம்பருமே இந்த 11 டிவைட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை டிவைட் பண்ணிடுச்சுன்னா the number is not a prime. எந்த நம்பருமே டிவைட் பண்ணலை அப்படின்னா the number is a prime அப்படின்ட்டு சொல்லிடலாம். புரிஞ்சுதா? அப்போ லூப் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்ட்டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐ லூப் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 அண்ட் எண்ட் அட் த n-1 n-1ல் முடியணும். அந்த நம்பருடைய ப்ரீவியஸ் நம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா n% ஐயை வந்து போட்டு செக் பண்ணணும். n% ஐ வந்து ஈக்குவல் டு 0 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு 0 இருந்தாலே நீங்கள் வந்து the number is not a primeனு டிஸ்பிளே பண்ணிடலாம். அப்படி ஈக்குவல் டு 0 இல்லை நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அடுத்த நம்பரை செக் பண்ணுங்கள். அது மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி ஒரு நம்பருமே வந்து டிவைட் பண்ணலை அப்படின்னா யூ கேன் சே the number is a prime number அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டம் ஒன்ஸ் அகெயின் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராமர்ஸ் திஸ் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். பட் இது ஈஸி. இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்தோம்ல டு பிரிண்ட் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் நம்பர், அது ஈஸி. ஸோ ட்ரை டு டூ இதை செஞ்சுருங்க. இதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனிவே இன் டுமாரோஸ் கிளாஸ் வி வில் பி டிஸ்கஸிங். திஸ் இஸ் நாட் யுவர் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ். ரிமெம்பர் ப்ரைம் நம்பர்னு சொன்னதுனால இது ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் நினச்சிக்காதீங்க. அங்கே கொடுத்துருக்கிறது வேறு. ஐ ஹாவ் டு ஜெனரேட் த ப்ரைம் நம்பர்ஸ். இங்கே நான் கேட்குறது டு செக் வெதர் அ கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் ஆர் நாட். ஒரு நம்பர் வந்து ப்ரைமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற ப்ரோக்ராம் இது. ஹோம்ஒர்க் ப்ரோக்ராம்ஸ் புரிஞ்சுதா என்ன கேட்டிருக்கேன்ட்டு? ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் அட்டெண்ட் த டவுட் கிளியரன்ஸ் செஷன் ஆல்சோ. ஃபார் த பாஸ்ட் ஒரு 3 or 4 days வந்து நான் டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணல 7 o'clock. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு ஏதாவது ஒரு லாஜிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டவுட் கிளியரன்ஸ் செஷனை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் அந்த செஷனே இருக்கும். 10 to 15 minutes தான். அதில் ஒரு க்ளூ ஏதாவது ஒரு ஐடியா மாதிரி ஏதாவது நான் ஒன்று சொல்லுவேன். அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். Okay? Yes, sir. Okay, then we'll meet in tomorrow's class. Thank you so much. Thank you, sir. 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 Thank you.